பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. தலைவர் அல்ல, நான் அவருக்கு பதில் சொல்ல தேவையில்லை. யார் வேணா எது வேணா சொல்லட்டுங்க. என்ன பொறுத்தளவுக்கு தெளிவா இருக்கிறேங்க. விட்டுருங்க பிளீஸ். கோபிச்செட்டிப்பாளையத்துல எடப்பாடி அவர்களுடைய அந்த ஒரு மாபெரும் எழுச்சியான ஒரு ஸ்பீச் அப்படிங்கிறது அரசியல் வட்டாரத்துல ஒரு புயலை கலப்பிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா முக்கியமா தமிழகத்தை சார்ந்த ஒரு மக்களும் அதிமுக தான் எங்களுடைய ஒரு சின்ன வயசுல இருந்து நாங்க பார்த்த ஒரு முகம். இங்க இருக்கிற எம்எல்ஏவோ இல்ல வேற கட்சியினரோ இல்ல வேற யாராவதோ அந்த மாதிரி எல்லாம் எங்களுக்கு கிடையாது. அதிமுக அப்படிங்கிற ஒரு பெயரோட இங்க யாரு நின்னாலும் நாங்க அவங்களுக்கு ஓட் போடுவோம். செங்கோட்டையன் மட்டும் கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு வீடியோ என்ன ஆகுது, வைரல் ஆகுது. இது எங்க இருந்து வந்து தீபிகா இந்த வீடியோஸ்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்சல்யூட்லி யார் ரெடி பண்ணிருப்பா அப்படின்னு தெரியும். அதிமுகவினுடைய ஐடி விங் அண்ட் அதிமுக சார்பில் இருந்து இவர்களுடைய ஆட்களாக தான் அவங்க எல்லாம் இருப்பாங்க. ஆப்வியஸா அங்க செங்கோட்டையனுக்கு மரியாதையே இருக்காது அப்படின்னு சொல்லி யாருமே நினைக்க முடியாது இல்லையா? 50 ஆண்டு காலம் அவருடைய பணி அப்படிங்கிறது சின்ன விஷயம் இல்ல. அதுவும் அந்த கட்சியில மட்டும்தான் அவர் இருந்திருக்கிறாரு. அவங்க ஆண்டாண்டு காலமா நிறைய ஜெனரேஷன்ஸை பார்த்து வந்திருக்காரு அப்படிங்கிறது அவருடைய கூடுதல் பலமாக இருக்கும் சூழ்நிலையில அவர் போனதுனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு எடப்பாடியார் ஆகட்டும், அதிமுக முக்கிய புள்ளிகள் ஆகட்டும் எல்லாரும் ஈஸியா சொல்லிடலாம். பட் இது உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஷார்ட்டா கிடையாது. ஆனா இன்னைக்கு இங்கே ஒரு பெரிய புயல் நடந்திருக்கு அப்படின்னா முக்கியமா செங்கோட்டையன் அவர்களை மையப்படுத்தி சுத்தி நடக்குது. இந்த செங்கோட்டையன் வருகை அப்படிங்கிறது இப்போதைக்கு தமிழக வெற்றி கழகத்துல இருக்கிற முக்கிய நபர்களா இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருக்குமே ஒரு நல்லதா இல்ல கெட்டதா, இபிஎஸ் அவர்கள் பேசின பேச்சுல இவ்வளவு நாளா ஒரு 2-3 நாள் ஓகேவா, இப்போ ஒரு கெத்தா இருந்த செங்கோட்டையன் திரும்பவும் ஒரு வீழ்ச்சி நிலைக்கு போற மாதிரி இருக்காரா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை சேர்த்து ஒன்னா பார்ப்போம். என் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தீபி ஸ்பீக்ஸ் அண்ட் நான் உங்க தீபிகா. எடப்பாடியார் சொல்ற விஷயங்கள் என்ன அப்படின்னா, துரோகி அவரு அப்படிங்கிறாரு. நிறைய விஷயங்களை மையப்படுத்தி இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சு இது அதுன்னு நிறைய விஷயங்கள் அப்படிங்கறத பேசுறாரு. ஆனா நம்ம பேசக்கூடிய விஷயம் அது கிடையாது. ஆனா செய்தியாளர்கள் அப்படிங்கிறவங்க செங்கோட்டையனை பார்த்ததுக்கு அப்புறம் பூந்தடிச்சு ஓடுறாங்க. ஓடி அங்க ஒரு பெரிய கலகலப்பே நடக்குது. அந்த வீடியோவை நீங்க பார்த்திருப்பீங்க. அங்க என்ன நடக்குது, அவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கிறது அந்த அளவுக்கு புரிதல் அப்படிங்கிறது இருக்கான்னு கேட்டீங்கன்னா தெரியல. கச்சன்னு போகுது. ஆனா எனக்கு புரியுது. நிறைய பேர் கொஞ்சம் உற்று நோக்குனாங்க அப்படின்னா புரியும். கஷ்டப்பட வேணாம். என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நான் சொல்றேன். உங்களை எடப்பாடியார் வந்து சுயநலவாதி அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு. அதிமுகவுல ஒரு சுயநலவாதியா இருந்த நபர் நீங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க அந்த கட்சியில போய் இணைஞ்சதுனால அவர் இந்த வார்த்தையை சொல்றாரு, அந்த தலைவர் சொல்றாரு, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இவர் பின்னாடி செய்தியாளர்கள் துரத்திக்கிட்டு ஓடுறாங்க. இவர் பதில் யாருக்கும் சொல்லவே இல்லை. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ப்ளீஸ் நீங்க வந்து எனக்கு எதுவுமே வந்து விருப்பம் இல்லை, நோருங்க ப்ளீஸ் நோருங்க அப்படிங்கிற மாதிரியே சொல்லிட்டு போறாரு. இந்த அடுத்தடுத்த கேள்விகள் அப்படிங்கறது அவர் தலையை பிக்குது. உடனே அவர் சொல்றாரு, எனக்கு வந்து யார் சொன்னாலும் எது சொன்னாலும் கவலையே கிடையாது, யார் எப்படி வேணா சொல்லட்டும், எனக்கு கவலை இல்லை, ப்ளீஸ் நகருங்க அப்படின்னு சொல்லி செய்தியாளர்கள் எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு கிடுன்னு அவர் நடந்து அங்கிருந்து கலைஞ்சு போறாரு. இது மட்டும் இல்லாம அவர் சொல்ற கூடுதல் வார்த்தை கொஞ்சம் சர்ச்சைக்குரிய வார்த்தையா மாறி இருக்கு. அவர் தலைவரும் இல்ல, ஒன்னும் இல்ல அவர் சொல்றதுக்கு. அவர் யார் என்ன சொல்றதுக்கு? அவர் திரும்பவும் சொல்றாரு, அவர் ஒன்றும் பெரிய தலைவரும் இல்ல, எந்த ஒரு அவசியமும் இல்ல, அவர் பதிலுக்கு நான் வந்து பதில் சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு சுத்தமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. சோ ஒரு பெரிய தலைவர்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து டீக்ரேட் பண்ண செங்கோட்டையன் அவர்கள் ட்ரை பண்றாருங்கிறது ரொம்ப தெளிவா புரியுது. அடுத்த கேள்வி என்னவாக இருக்கு அப்படின்னா, அடுத்ததான் கோபிச்செட்டிப்பாளையத்துல ஒரு வெற்றி விழா அப்படிங்கறத நம்ம எல்லாரும் சேர்ந்து கொண்டாட போறோம் அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரே அப்படின்னு ஒரு கேள்வியோட, இங்க நானும் வந்து ஒரு வேட்பாளர் நிறுத்துவேன், செங்கோட்டையனும் நிக்கட்டும், யாருக்கு யார் அப்படிங்கிற அந்த மோதல்ல பாத்துக்கலாமா, யாரு வின் பண்ண போறான்னு பாத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கெத்தா ஒரு வாய்ஸ் நோட் கொடுத்திருக்காருங்க. இதை பத்தி உங்களுக்கு கருத்து என்ன அப்படின்னு சொல்லி வரும்போது, இதுக்கு நான்லாம் கருத்து சொல்ல வேணாம், மக்கள் தெளிவா அவங்களுக்கு சொல்லுவாங்க, அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து காலி பண்ணிடுறாரு. சோ இந்த இடத்துல செங்கோட்டையன் அவர்களை ஒரு டீஃப்ரேம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அங்க என்ன நடக்குது, ஒரு பெரிய வேலைப்பாடுகள் அப்படிங்கிறது நடக்குது. ஆனா அதிமுக காய் நகர்த்துறத ரொம்ப தெளிவா நகர்த்துறாங்க. செங்கோட்டையனை மையப்படுத்தி பேசுறாங்களே தவிர அவர் இணைஞ்ச கட்சியை பத்தியோ விஜய் அவர்களை பத்தியோ பேசினா அங்க வேற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தெளிவா தெரியும். ஆனா செங்கோட்டையன் அவர்களுடைய வருகையினால இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் பேசுறதுனால தமிழக வெற்றி கழகத்துக்கு ஏதாவது பாதிப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அவருக்கு ஒரு பெரிய பலம் தான் விஜய்க்கு. இது எப்படியெல்லாம் எடுத்துட்டு போனோம் அப்படிங்கிற ஒரு மேற்பார்வை அப்படிங்கிறது ஷாரா அவர் கீழே தான் நடக்கும் இல்லையா? ஆனா வந்து இன்றைய தேதிக்கு புஷி ஆனந்த் அவர்களுக்கு ஒரு பெரிய இழப்புப்பா. அவர் ரொம்ப பாவம்ப்பா. அவர் வந்துட்டு விஜய் கை கழுவிட்டாரு, தூக்கி கடாசிட்டாரு, இதுக்கப்புறம் நீங்க எல்லாம் வேண்டாம் எனக்கு கட்சியில அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் வருகைக்கு அப்புறமா அவரை புறம் தள்ளிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் செய்திகளை பார்க்க முடியுது. ஏங்க அடிச்சு விடுறீங்க? ஏன் எதுக்கு அடிச்சு விடுறீங்கன்றதுதான் என்னுடைய ஒரே ஒரு கேள்வி.
சரி, கட்சி அப்படின்னா 1000 நல்ல விஷயங்கள் நடக்கும், 1000 தப்பான விஷயங்களும் நடக்கும். 1000 நபர்கள் வருவாங்க, 1000 நபர்கள் போவாங்க இல்லையா? இப்படிதான் இருக்கும். இந்த கட்டமைப்புல பொதுச் செயலாளர் அப்படிங்கிற இந்த பதவியில புஷி ஆனந்த் அவர்கள் இருக்கிறாரு. அவருக்கு அப்புறமா ஆதவ அர்ஜுனா வந்தாரு. அப்புறம் இவருடைய ஒரு ஒரு மரியாதை அங்கீகாரம் அப்படிங்கிறது குறைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அருண்ராஜ் வந்தாரு. அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு மாதிரி கம்மியான மாதிரி இருக்கு. ஜான் ஆரோக்கியசாமி இவங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் என்னோட இது வந்து கொஞ்சம் கம்மி ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆனா ஆனா செங்கோட்டையன் வருகை அப்படிங்கிறது பெருசா தூக்கி சாப்பிட்ட மாதிரி ஆயிடுச்சு. எனக்கான ஒரு மரியாதையே கிடையாது அங்க. ஏன்னா செங்கோட்டையன் வருகை அப்போ நான் வந்து சால்வை எடுத்து கொடுத்துட்டு இருக்கேன், ஆதவ அர்ஜுனா போட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு இருக்காரு, நான் பொதுச் செயலாளர், எனக்கான மரியாதை அங்க எங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் கதறாருன்ற அளவுக்கு சொல்றாங்க. சரி, இயல்பா நம்மளுக்கு தெரியும் புஷி ஆனந்த் வந்து ஒரு மாதிரி கிரவுண்ட் டுவர்ட்ஸா எல்லா இடங்களையும் நின்று நிர்வாகம் பண்றது, எல்லாரையுமே வந்து களத்துல நிக்க வச்சு பேசுறது, ஒரு கெத்தா நான் செய்ய மாட்டேன்ப்பா அப்படின்னு நிக்கிற ஆள் அவர் கிடையாது. நம்ம குடும்பங்கள்லயே அப்படிலாம் இருப்பாங்க சில பேர். நீங்க வந்து ஏங்க நீங்களாம் வந்து ஒரு சம்மந்திங்க, நீங்களாம் அப்படி பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்ற பிளேசஸ்ல நிறைய பேரை பார்த்திருப்போம். நீங்க அந்த வீட்டுக்கு ஒரு மாதிரி ஒரு கெத்துங்க, நீங்களாம் பண்ண வேணாம், அதுல என்ன இருக்கு நம்ம வீடு அப்படின்னு சொல்லி இறங்கி செய்றவர்கள் அப்படிங்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு நபரா தான் அந்த கட்சியில புஷி ஆனந்த் இருக்காரு. அவரு முதல் நாள்ல இருந்து இந்த கழகம் ஆரம்பிக்கிறதுல இருந்து துணையா நிக்கிற மனுஷன் இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்களுடைய வருகையினால முகம் மாறிடுச்சு, கஷ்டப்பட்டார், அவர் போயிடுவாரு அப்படிங்கிறதுல எந்த விதத்துல நியாயம்? அவர் போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. விஜய் அவர்களை விடவும் மாட்டாரு. ஏன்னா முக்கியமா அவங்க எல்லாருமே தான் இவருடைய பில்லர்ஸ். இவங்கெல்லாம் தான் இவ்வளவு நாள் கொண்டு வந்தாங்க, ஒரு 2.5 வருஷமா கட்சியை கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு திடீர்னு எல்லாத்தையும் விட்டுட்டு செங்கோட்டையன் வந்துட்டாரு நீ பாத்துக்கோ அப்படின்னு அவங்க கிளம்பிடுவாங்களா? அவங்க கஷ்டப்பட்டதும் எதுக்கு? ஏதோ ஒரு வெற்றி பாதையை நோக்கி போகணும், நிறைய கட்சிகள் உள்ள வரணும், நிறைய நபர்கள் கூட்டணியில சேரணும் அப்படிங்கிறது தான். அது நடக்கிற பட்சத்துல என்ன மதிக்கலன்னு போவாரா? என்னங்க பேசுறீங்க? இந்த மாதிரி உருட்டுறது அப்படிங்கறது தயவு செய்து நிறுத்திட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கறத நான் நினைக்கிறேன். அண்ட் கூடுதலா நிறைய விஷயங்களையும் பார்த்தேன். கோபிச்செட்டிப்பாளையம்ல இருந்து லைக் வந்து அந்த ரீஜனல் ஃபுல்லாவே வந்து இதுக்கப்புறம் நாங்க பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் அவர்களுடைய டீம் கையில எடுத்துக்கிட்டாங்க. இவ்வளவு நாளா வந்து புஷி ஆனந்த் அவர்களுடைய கண்ட்ரோல்ல டோட்டலா இருந்துச்சு. இப்ப அதுவும் கையை விட்டு போனதுனால இன்னும் கொஞ்சம் கஷ்டத்துல இருக்காரு அப்படிங்கிற மாதிரி. ஒரே ஒரு விஷயம்தான், இந்த மாதிரி என்னுடைய மேற்பார்வையில பொதுச் செயலாளர் அவர்களுடைய கருத்தின் பேரில நம்ம செங்கோட்டையன் அவர்கள் எடுக்கிற ஒரு டிசிஷனும் எங்க கிட்ட வந்து பேசி ஆலோசனை செய்துதான் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரிய வரும் அப்படிங்கறது அறிக்கையில டிசைட் பண்ணி சொல்லியாச்சு. தவைக்காவனர் தெளிவா சொல்றாங்க, எங்களுடைய கழகத்துல முக்கியமான ஆள் புஷி ஆனந்த் தான், நீங்க இஷ்டத்துக்கு அவர் கெளுத்தி விடலான்னு நீங்க எங்களுக்குள்ளலாம் சண்டைக்கு வராதீங்க அப்பா சாமிங்களா அப்படின்னு ஒரு பெரிய கும்பிடும் போட்டு அனுப்புறாங்க. இதுல இருந்து யாருடைய வருகை நல்லது கேட்டது அப்படிங்கறத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. அண்ட் நிறைய விஷயங்கள் பேசலாம், நிறைய மேட்டர்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for your support and love. Bye.